தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில். ஓபிஎஸ் தரப்பினர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டாங்க. எப்படியாவது திமுகவை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது? பாஜக கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறிவிட்டோம், இனி பாஜக கூட்டணியில் இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. பாஜகவும் தொடர்ந்து நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் இணைந்து கொள்ளலாமா? தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து கொண்டால் எத்தனை தொகுதியில் போட்டியிடலாம்? அதே போல வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் நமது டிடி தினகரனும் இதுவரைக்கும் ஆலோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது சசிகலா அம்மையார் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவலை இதுவரைக்கும் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே நமது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சி இருக்கின்றவர்கள் அதே போல ஓபிஎஸ் தரப்பினர் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை பூராமே தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவிலே வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதன் அடிப்படையில் தான் நமது ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய 10 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்குரிய வேலைப்பாடாகத்தான் நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போல அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் அந்த 10 மாவட்ட செயலாளர்களும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறார்களாம். அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்தால் கண்டிப்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை எல்லாம் போர்த்தி அதிமுகவிலே இணைத்துக் கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு தான் வாய்ப்புகள் என்பது கிடையாதை தவிர மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லியாக. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில், அதுவும் ஆர்பி உதயகுமாரின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தை என்பது மிக விரைவாகவே சுமூகமாக முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் வெளியேறிக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் என்பது தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னுமே அதிமுக ஒன்றிணையும் என நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்பிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலுமே அடுத்து ஓபிஎஸ் இருக்கக்கூடிய 10 மாவட்ட செயலாளர்கள் இப்படி ஒவ்வொரு முக்கியமானவர்களாக அதிமுகவின் பக்கம் இணைந்து விட்டால் ஓபிஎஸ் நடு தெருவிற்குத்தான் தள்ளப்படுவார் அப்படின்னே கூட சொல்லும். அதிலையும் குறிப்பாக டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் டிடி தினனுடைய கூடாரத்தை முக்கால்வாசி காலி செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுகவிலே, அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போய் மறுபடியும் அதிமுகவிலே மீண்டும் தன்னை கழக அடிப்படையாக இணைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.